நம்ம பொதுவாகவே கார்ப்பரேட் லைஃப்பில் ஒர்க் பண்ணுறப்ப மெயிலிங்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு எங்களோட ஆஃபீஸில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். மெயினாக என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதா இருந்தாலும் உங்கள் டீமுக்கு, அதர்வைஸ் ஒரு ப்ராஜெக்டை மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும், எந்த ஒரு சேஞ்சஸ் எதுனாலுமே த்ரூ மெயில் கான்வர்சேஷன் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கப் டாக்குமெண்ட் அண்ட் ரெக்கார்டு, உங்களுக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை ஜென்ரலாக வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா டீம்ஸில் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ இன்கேஸ் இது எனக்கு ஒரு இஷ்யூவாக நடந்தது. அந்தமாரி இஷ்யூவாக நடக்கிறப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஸோ நம்ம தான் ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். ஒரு எஸ்கலேஷன் ஆச்சு என்னோடய ப்ராஜெக்ட்டில். அப்போ என்னோட ஹையர் லெவல் மேனேஜர் கேட்டார், எங்கே உன்னோட ப்ரூஃப் எங்கே, உன்னோட மெயில் எங்கேன்னு கேட்டார். நான் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணதை காட்டினேன். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா டீம்ஸ்லேயும் ஒன்று நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதையும் ஷோ பண்ணேன். அப்போ அவர் கேட்ட ஒரே விஷயம், ஸோ மெயில் தான் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டை பொறுத்தவரையிலையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட். அதை நீ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஸோ நீங்கள் ஒரு கார்ப்பரேட் லைஃப்பில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைனா பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஷோராக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே மெயில் தான் உங்களோட எவிடன்ஸ். நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும், எந்த ஒரு ஃபாலோ பண்ணாலும் த்ரூ மெயில் மூலயமா பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு பெட்டரான ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் பெட்டரான ஒரு எவிடன்ஸாக இருக்கும். ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் டைமில் கூட உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கை கார்ப்பரேட் லைஃப்பில் நீங்கள் பண்ணிடாதீங்க.